வணக்கம். இன்னைக்கு நாம அலசி ஆராய போற விஷயம் ரொம்பவே ஆழமானது. அதோட நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்பவும் தேவையானது. ஒரு உறுதியான கட்டிடத்துக்கு ப்ளூ பிரிண்ட், அதாவது வரைபடம் எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரி நாம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழற ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு தெளிவான வரைபடம் தேவை. அதத்தான் தாவீது ராஜா தான் எழுதின 26ஆம் சங்கீதத்துல நமக்கு கொடுத்திருக்கார். வாங்க, தாமதிக்காம இந்த சங்கீதத்துக்குள்ள ஆழமா போய் அந்த உன்னத வரைபடத்தை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். கர்த்தாவே, நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான உறுதியான வார்த்தை. கவனிச்சிங்களா? தாவீது தன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க ஆரம்பிக்கிறார். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை அப்படின்னு அடிச்சு சொல்றார். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் அந்த குறையற்ற உத்தமமும் தான் நாம பார்க்க போற இந்த முழு சங்கீதத்துக்கே ஒரு பெரிய ஃபவுண்டேஷன். இந்த அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நாமளும் வாழ்க்கையில தள்ளாடாம நிற்க முடியும். சரி, இந்த 12 வசனங்களை தாவீது எப்படி அழகா ஒரு ஸ்ட்ரக்சரோட வடிவமைச்சிருக்காருன்னு இந்த ரோட் மேப்பை பாருங்க. முதலாவதா சங்கீதம் 26 பத்தின ஒரு சின்ன அறிமுகம். இரண்டாவதா அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையின் பண்புகள். மூணாவதா பலிபீடமும் தேவனுடைய வாசஸ்தலமும். நாலாவதா பாவிகளுக்கிட்ட இருந்து பிரிக்கப்பட வேண்டியதன் அவசியம். கடைசியா பரிசுத்தமா வாழ்வதற்கான ஒரு உறுதியான பொருத்தனை. இதான் நம்ம அஜெண்டா. முதல்ல அறிமுகத்தை பார்த்தோம்னா, இந்த சங்கீதம் சும்மா படிச்சிட்டு போறதுக்கானது கிடையாது. இத நம்மள நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்க தூண்டுற ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்ணாடினே சொல்லலாம். இப்போ நேரா இரண்டாவது பகுதிக்கு வருவோம். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையின் பண்புகள். முதல் 8 வசனங்கள்ல தேவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பிராக்டிக்கலான செக்லிஸ்ட தாவீது நமக்கு கொடுக்கறாரு. அந்த செக்லிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. உத்தமமான வாழ்க்கை, கர்த்தர் மேல முழு நம்பிக்கை, அவர் கிருபையைச் சார்ந்து சத்தியத்துல நடக்கிறது, தீயவர்களோட சகவாசத்தை தவிர்க்கிறது, தேவனுடைய அதிசயங்களை அறிவிக்கிறது, குற்றமில்லாம இருக்கிறது, அப்புறம் தேவனுடைய ஆலயத்தின் மேல அளவு கடந்த வாஞ்சை கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம நெஞ்சத்துல கை வச்சு ஒரு கேள்வி கேட்கணும். இந்த குணங்கள்லாம் என்கிட்ட இருக்கா? இந்த கேள்வி நம்மள ஒரு ஆழமான சுய பரிசோதனைக்கு கொண்டு போகுது. நம்மகிட்ட குறைகள் இருந்தா அதை இன்னைக்கே சரி செஞ்சுக்க இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த 4 மற்றும் 5ஆம் வசனங்கள்ல ஒரு மிகப்பெரிய கான்ட்ராஸ்ட், அதாவது ஒரு முரண்பாட்டை நீங்க பார்க்கலாம். பாவிகளோட சேர்ந்து ஒரு பெரிய ஆடம்பர விருந்துல உட்கார்ந்து சாப்பிடுறத விட பரிசுத்தவான்களோட சேர்ந்து ரொம்ப எளிமையான ஒரு உணவை சாப்பிடுறது எவ்வளவோ மேலானது. இதுல ஒளிஞ்சிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நம்ம யாரோட நெருக்கமா பழகுறோமோ அவங்க தேவனுடைய பிள்ளைங்களா இல்ல பாவிகளாங்கிறத பொறுத்துதான் நம்ம நித்திய வாழ்வு, அதாவது எட்டர்னிட்டி எங்க அமைய போகுதுன்னு முடிவாகுது. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கிறது தான் உங்க நித்தியத்தை தீர்மானிக்குது. அடுத்ததா கொஞ்சம் வரலாற்று பின்னணியோட 7 மற்றும் 8ஆம் வசனங்களுக்கு போவோம். இங்கிதான் தாவீது பலிபீடத்தையும் தேவனுடைய வாசஸ்தலத்தையும் பத்தி பேசுறார். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இங்க பலிபீடம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கிறதால இது கண்டிப்பா சோலமன் தேவாலயத்தை கட்டுன பிறகுதான் எழுதப்பட்டிருக்கணும்னு தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா டைம்லைனை பாருங்க. நோவாவோட காலத்திலேயே வெள்ளத்துக்கு பிறகு பலிபீடம் கட்டப்பட்டத நாம ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கட்டின பலிபீடங்கள், மோசேயோட காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல இருந்த பலிபீடம், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவீதோட காலத்துல பலிபீடம் இருந்திருக்கிறது 100% சாத்தியமான ஒண்ணுதானு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா விளங்குது. சரி, 8ஆம் வசனத்துல சொல்லப்படுற மகிமை தங்கிய வாசஸ்தலம்னா என்ன? இது தாவீது சியோன்ல தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்காக பிரத்யேகமா அமைச்சிருந்த கூடாரத்தை குறிக்குது. அந்த பெட்டியின் மேல இருந்த கிருபாசனத்துல தான் தேவனுடைய பிரசன்னம் அப்படியே இறங்கி வரும். இப்படி பழைய ஏற்பாட்டுல தேவன் அந்த பெட்டியின் மூலமா தன் பிரசன்னத்தை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நாம ஆராதனைக்காக உன்னா கூடி வரும்போது அவருடைய மகிமையான பிரசன்னத்தை நம்மால உணர முடியுது. என்ன ஒரு சிலிர்ப்பான விஷயம்ல. இப்ப நாம கொஞ்சம் அமைதியா ஒரு நிமிஷம் யோசிப்போம். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற அந்த இடத்து மேல தாவீது எந்த அளவுக்கு ஒரு தாகமும் வாஞ்சையும் வச்சிருந்தாருன்னு பார்த்தோம். இப்போ நாம நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நாம ஆலய ஆராதனைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை தேடி இதே மாதிரி ஒரு வாஞ்சையோட எந்த ஒரு தாமதமும் இல்லாம போறோமா? தாவீதோட தாகத்துக்கும் நம்ம தாகத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை இந்த ஒரு கேள்வி நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்தும். 4வது பகுதியா பாவிகள் கிட்ட பிரிக்கப்படணும்னு தாவீது வைக்கிற ஒரு உருக்கமான வேண்டுதலை பார்க்க போறோம். இது கொஞ்சம் எச்சரிக்கையான ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு பகுதி. என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்தப்பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். தாவீதோட இந்த ஜெபத்தை கவனிச்சிங்களா? இதுல ஒரு அதிர்ச்சியான ஆனா ரொம்பவே உண்மையான ஒரு விஷயம் இருக்கு.
இந்த உலகத்தை விட்டு போன பிறகு பாவிகளோடு சேர்க்கப்படுறது எவ்ளோ பெரிய கொடுமைன்னு அவர் உணர்ந்திருந்தார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்துல பாவிகளோட சேர்ந்து அக்கிரமம் செஞ்சு சந்தோஷப்படுறவங்க கூட மறுமையில அந்த எல்லா பாவிகளோடும் சேர்ந்து நிரந்தரமா வாழணும்னு கொஞ்சம் கூட விரும்ப மாட்டாங்க. நரகத்தோட கொடூரத்தை இதைவிட தத்ரூபமா யாராலையும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம 10ஆம் வசனத்துல பாக்குறோம், அந்த பாவிகளோட கைகள்ல தீவினையும் லஞ்சமும் நிறைஞ்சிருக்குன்னு. அப்படிப்பட்டவங்க போற அந்த பயங்கரமான பாதை நமக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுல நாம ரொம்பவே விழிப்பா இருக்கணும். அதனால கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை உறுதியா பிடிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய முழுமையா அவருக்காக மட்டுமே அர்ப்பணிச்சு வாழணும்னு இந்த வசனங்கள் நம்ம எச்சரிச்சு அழைக்குது. இப்போ நாம இந்த சங்கீதத்தோட கிளைமேக்ஸ், அதாவது ஒரு வெற்றிகரமான உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். பரிசுத்தமா வாழ்வதற்கான பொருத்தனை. கடைசி 2 வசனங்கள் இத பத்தி தான் பேசுது. நானோ இந்த வார்த்தைய கவனிங்க. எவ்வளவு ஒரு தைரியமான தனித்துவமான அறிக்கை இது. உலகம் எந்த பக்கம் போனாலும் சரி, மத்தவங்க எவ்வளவுதான் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் வாழ்ந்தாலும் சரி, நானும் என் உத்தமத்திலே நடப்பேன் அப்படின்னு தாவீது நெஞ்சு நிமிர்த்தி சொல்றார். உண்மையான அர்ப்பணிப்புங்கிறது கூட்டத்தோட கூட்டமா போறது கிடையாது. தனித்து நின்னாலும் கர்த்தருக்காக ஸ்ட்ராங்கா நிக்கிறது தானே இது நமக்கு கத்துக் கொடுக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த நானோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி எந்த ஒரு சுய பெருமையோ இல்ல அகந்தையோ கிடையாது. நான் உத்தமனா நடப்பேன்னு சொன்ன அதே மூச்சுல என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிலுன்னு தாவீது தேவன்கிட்ட கெஞ்சுறார். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம உத்தமம்ங்கிறது நம்ம சொந்த பலத்திலிருந்து வர்றதில்ல. அது 100% தேவனுடைய மீட்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் தான் சார்ந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போட இறுதி நிலை என்னவா இருக்கும்? என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. தேவனை முழுமையா நம்பி உத்தமமா நடக்கிற ஒருத்தரோட கால்கள் ஒருபோதும் வழுவாதுங்க. அது ரொம்ப உறுதியான பாதுகாப்பான ஒரு தளத்துல நிக்கும். அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு நபர் தனிமையில மட்டும் இல்ல, சபைகளிலே, அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு நடுவுல வெளிப்படையா நின்னு கர்த்தரை துதிப்பார். இதுதான் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வெற்றியுள்ள விசுவாசியோட உண்மையான அடையாளம். நாம இப்போ இந்த தொகுப்போட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தாவீதோட வாழ்க்கையிலிருந்து அர்ப்பணிப்புக்கான ஒரு முழுமையான வரைபடத்தை இன்னைக்கு பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், உங்களை சுற்றி இருக்கிற உலகம் எப்படி போனாலும், நானோ கர்த்தருக்காக மட்டுமே வாழ்வேன் அப்படிங்கிற அந்த உன்னதமான தீர்மானத்தை இன்னைக்கு எடுக்க நீங்க தயாரா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க விட்டுட்டு விடைபெறுகிறேன். இந்த வரைபடம் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் மாற்றுவதாக. தொடர்ந்து சிந்திப்போம், செயல்படுவோம்.